மோடி அவர்கள் இந்த வாட்டி கடவுளே நான் தான் அப்படின்னு சொன்னதுனால தான் அவன் கடவுள் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க செஞ்சுருக்காரு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, மதிப்புக்குரிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் நினச்சாங்கன்னா இந்திய மக்களை நல்லா வாழ வச்சிடலாம். ஏன்னா இவங்க தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க விடக்கூடாது. பாஜகவை தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னா எங்களை கேட்காம நீ செய்யக்கூடாது, தீங்கு செஞ்சாலும் என்னை கேட்காம செய்யக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனை போட்டு இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சாங்கன்னா நிச்சயமாக இந்தியா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அதுக்கு முக்கிய கடவுள் கொடுத்த வரம் வந்து சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் அதை சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர், அவங்க எதிர்காலமும் நல்லாயிருக்கும். ஆனால் மோடியை ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் பவர் உங்ககிட்ட ஒரு கடிவாளம் இருக்குது. அந்த குதிரையை ஓடலாமா வேண்டாமான்னு நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் தயவு செய்து இந்த கடிவாளத்தை சரியாக பயன்படுத்தி இந்த குதிரையை கண்டிப்பாக தமிழ்நாட்டு இந்தியாவுக்காக ஓட விடுங்க. அது